முதல்ல எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் பிறகு அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படி படிப்படியாக மக்களிடத்திலே உழைத்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து நாங்க உயர்ந்திருக்கிறோம். நீ அப்படியே வந்தா உங்க தாத்தா அடையாளம் உங்க அப்பா அடையாளத்தில் வந்துகிட்டு உதயநிதி உழைச்சு வந்திருக்கிறான். மக்கள் செல்வாக்கு இருக்குதான். எங்க செல்வாக்கு இருக்குது? இந்த 2026 தேர்தலோட திமுகவுக்கு 3 விழா. திரு ரகுபதி அவர்களே, நீங்க அண்ணா திமுகவுக்கு அடையாளம் காட்டப்பட்டார். திரு ரகுபதி அண்ணா திமுக தான் அடையாளம் காட்டப்பட்டவர். அண்ணா திமுக கட்சிக்காரெல்லாம் இரவு பகல் பாராம உழைச்சாதான் எம்எல்ஏ ஆனார். மாண்பு அம்மாவுடைய கருணையால அமைச்சராகினீங்க. இப்போ திமுகவில் போய் கூவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மந்திரி கொடுத்துருக்காங்க. நீங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா 8 அண்ணா திமுக காரர் அமைச்சராக இருக்கிறாங்க. 8 பேர் திமுகவில் அண்ணா திமுக சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த கட்சியில் ஆள் இல்லை. அந்த கட்சி மக்கள் செல்வாக்கு எழுந்துடுது. அந்த கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துடுது. ஏன்னா அந்த கட்சியில உழைத்து ஓடா போயிட்டாங்க.